அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 13/12/2024 இன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த கார்த்திகை தீபத் திருநாள். வீடு முழுவதும் எங்களால் தீபத்தால் அலங்கரிக்க முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை அண்ணாமலையாரை மனதில் நிறுத்தி நினைச்சு இந்த ஒரு தீபத்தை நீங்க வீட்டில் ஏற்றி வைப்பதனால் இன்று வெள்ளிக்கிழமையினால இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அவங்களுடைய ஆசி கிடைத்தாலே நமக்கு அனைத்துமே விதமான சகல செல்வமும் கிடைத்துவிடும். அப்படி இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்துறனால நிச்சயமாக அத்தனை தீபங்களும் நிச்சயமாக நம் திருக்கார்த்திகை என்று 27 தீபம் ஏத்துவோம். அது கணக்கு. அதை ஏத்தின பலன் உங்களுக்கு முழுமையாக பரிபூரணமாக கிடைக்கும். அது என்ன தீபம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்று கார்த்திகை தீபத்தன்று ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீபம் பார்க்கலாம். இன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து கார்த்திகை தீபமும் வந்திருக்கு. வீடு முழுவதும் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து அலங்காரம் செய்து வழிபாட்டை நாம் மேற்கொள்வோம். கட்டாயம் இன்றைய தினம் அனைவருமே மண் அகல் விளக்குகளால் வீடு முழுவதும் ஏற்றி வைத்து தீப ஒளியில் அந்த அண்ணாமலையாரை நினைச்சு நாம் ஏற்றுவோம். இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வீடு முழுவதும் விளக்கு எங்களால் ஏற்றி வைக்க முடியல. அது என்ன காரணம் தெரியல, அது வறுமையினாலயா எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டு பூஜை அறையில இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறதுனால என்றென்றைக்குமே ஒரு செல்வ செழிப்பான நிலை ஏற்படும். வறுமை என்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது. என்ன தீபம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. 13/12/2024 இன்று வெள்ளிக்கிழமை காலை 6:51 மணிக்கே கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. 14/12/2024 நாளை காலை 4:56 வரைய கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் துவங்கக்கூடிய இன்றைய நாளில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில். நிச்சயமாக அந்த முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டு பூஜை அறை நல்லா சுத்தம் செஞ்சிருப்பீங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் திருக்கார்த்திகை வேற. ஒரு அகண்ட தீபம் எரிஞ்சிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, திருக்கார்த்திகை திருநாள், கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு நாள். இந்த நாள் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. ஒரு அகண்ட பெரிய மண் அகல் விளக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அதில் உங்களால் நெய் ஊற்ற முடியும்னா நெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்ற முடியும்னா நல்லெண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெய் அந்த எண்ணெயே போதுமானது தான். நல்ல திரி நல்லா தடிமனாக போட்டுக்கோங்க. தடிமனான போட்டுட்டு அந்த தீபத்து அந்த எண்ணெயில் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் சுருள் பட்டை பொடி பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் அதையுமே பொடி செஞ்சு நுணுக்கி அந்த விளக்கில் போட்டுருங்க. அப்படியே அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது வாசம், நறுமணம் அந்த தீப சுடர்லேருந்து வெளியேறும். அவ்வளவு நறுமணம், அந்த சக்தி வாய்ந்த அந்த நறுமணம் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டு வீட்டில் லக்ஷ்மி தாயார் குடியேறுவாங்க. அந்த காலத்துலலாம் கார்த்திகை தீபம்னாலே வெடி வெடிக்கிற சத்தம் தான் இருக்கும். ஏன்னா இப்போ தீபாவளிக்கு நம்ம வெடி வெடிக்கிறோம். தீபம் ஏற்றி வைத்து ஒரு சில பேர் வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க தீபாவளியுமே. ஆனால் கெட்ட சக்திக்கு இந்த ஒளி பிடிக்கவே பிடிக்காது. அதாவது ஒளி வெளிச்சமும் சரி, அந்த சவுண்டு பிடிக்காது. அதனால இந்த திருக்கார்த்திகை தீபம் திருநாள் அன்று நாம் வெளிச்சம் இந்த விளக்கை ஏற்றி வைத்து சத்தமும் மணியடிச்சு நீங்கள் தீபத்தை ஏற்றி வழிபடுங்களேன். நிச்சயமாக அந்த கெட்ட சக்தி மிரண்டு ஓடிடும் வீட்டை விட்டு. நல்ல சக்தி தான் வீட்டுக்குள்ளே இருக்கும். இவ்வளோ கார்த்திகை தீப திருநாள் என்று வீடு முழுவதும் ஏற்ற முடியாதவங்க இந்த ஒரு விளக்கை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றுங்க. கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் இன்றைய நாளில் வீட்டில் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான இந்த தீபம் தாங்க. இதை ஏற்றி வைத்து அணையாமல் பார்த்துக்கோங்க. நாளை காலைல வரை இருந்தாலும் போதுமானதான். இவ்வளவுதான். நீங்கள் வீடு முழுவதும் ஏற்றி வைக்கலைனாலும் இந்த ஒரு தீபத்தை வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அண்ணாமலையாரின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சந்தோஷத்திற்கு குறைவும் ஒரு துளி அளவு கூட குறைவு இருக்காது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு
தீபம்தான் இந்த விளக்கு தீபம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் வந்து திருக்கார்த்திகைனால ஒரு சில பேர் வந்து அண்ணாமலையாரில் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தை பார்த்துட்டு தீபம் ஏற்றுவீங்க. ஒரு சில பேர் 6 மணி போல் ஏற்றுற வழக்கம்லாம் இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன வழக்கமோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைய நாளில் சேஃபாக வந்து வீட்டில் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அனைவருக்குமே அனைத்து விதமான செல்வமும் நல்வளமும் பெற்று உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள். இன்றைய நாள் வந்து தீபத் திருநாள். அனைவருக்குமே தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் வந்து நீங்கள் இந்த ஒரு விளக்கையும் முக்கியமாக குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்களே. அது வந்து நீங்கள் வேண்டுகின்ற கோரிக்கை கூடிய விரைவிலேயே நிறைவேற்றக்கூடிய சக்தி உண்டு. நன்றி.